பிக் பேஸ் லீக் 2024-25 24வது போட்டி அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் கடையில் நடக்க போது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைக்கர்ஸோட கேப்டன் மேத்யூ சாட் அண்ட் ஹரிக்கன்ஸோட கேப்டன் ஆதன் எல்லிஸ் போன போட்டியில் விளையாட இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணல இருக்காங்க. 11ல் இருப்பாங்களா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்குது. எல்லிஸை பொறுத்த வரைக்கும் போன போட்டியில் இல்னஸ் தான், அதனால் 11க்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஷார்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வாய்ப்போடு இருக்காருன்னா டோ ஃப்ராக்ஷன் அந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். பேசலாம். அண்ட் ஹரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் முதல் போட்டியில் 74க்கு ஆல் அவுட் ஆனதுலேருந்து வெளியில் வருவாங்களா அப்படின்னு யோசிக்கும்போது அடுத்தடுத்த போட்டிகளில் வெற்றி அப்படின்ற இடத்துல இருந்து டேபிளில் 4th பொசிஷனில் இருக்காங்க. குறைவான போட்டியில் விளையாண்டுருக்காங்க அப்படின்றதுனால அவங்க டாப்புக்கு வருவாங்க அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பிளேயர் பேஸில் ரொம்பவே எதிர்பார்ப்பை க்ரியேட் பண்ண பிளேயர்ஸ்லாம் விளையாடல. சொல்லப்போனால் டஃப்பாக தான் போயிட்டுருக்கு அவங்களுக்கு. இந்த போட்டி கட்டாயம் ஜெயிக்க வேணும், இதுக்கப்புறமும் ஜெயிக்க வேண்டிய சூழலில் தான் இருக்காங்க. பேசலாம். @MSI Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரியல் 11 கேம்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்குறாங்க. நிறைய கேம்ஸ் இருக்குது. ப்ரெடிக்ஷன் பேஸில் நீங்கள் பெஸ்ட்டாக பர்டிகுலராக இந்த பிளேயர் பெஸ்ட்டாக விளையாடுவாங்கன்னு உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுதா, இந்த டீம் ஜெயிக்கும்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியுதா, அப்போ ரியல் 11ல் நிறைய கெயின் எடுக்கலாம். ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. பெல்லரி ஓவல் ஹோபர்ட்டில் தான் இந்த போட்டி. கண்டிஷன் க்ளௌடியாக இருக்குது, மழை இல்லை அப்படிங்கிற ஃபோகாஸ்ட்டு. ஜனவரி 5 1:45 PM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 7:15 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 64 போட்டியில் 33 பேட் ஃபர்ஸ்ட்டு 30 சேசிங். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க பேட் ஃபர்ஸ்ட் பவுல் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுல. ரிசல்ட் எல்லாமே ஒன்று இருந்திருக்கு. 166 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ் 166 கண்டிப்பாக சூப்பர் நம்பர், நல்ல பேட்டிங் ட்ராக். 64 போட்டிக்கு அப்புறம் இந்த மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் ஆவரேஜ் பேட் ஃபஸ்ட்டு விக்கெட்டு 6 இருந்திருக்கு. சேஸ் பண்ணும்போது ஆவரேஜ் 6 விக்கெட் விழுந்திருக்கு. பிரிஸ்பேன் ஹீட் 212க்கு 3 அப்படிங்கிற ஹை ஸ்கோர் அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் 122க்கு 10 அப்படிங்கிற லோ ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. நிறைய நேரங்களில் லோ ஸ்கோர்லாம் வராது. 150+ ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம். நிறைய நேரங்களில் 150க்கு பிலோ 11 டைம்ஸ் மட்டுமே இருந்திருக்கு. அண்ட் மீடியம் ஸ்கோர்ஸ் நிறைய இருந்திருக்கு. இங்கேயுமே ஒரு 160 170 180 இந்த ரேஞ்ச் ஸ்கோரை தான் எதிர்பார்த்து போகணும். ரெண்டு சைடுமே நல்ல ஹிட்டர்ஸ் இருக்காங்க. ஓரளவுக்கு பவுலிங் பேஸில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணால் கூட அண்ட் 190 above 7 டைம்ஸ் மட்டுமே வந்திருக்கு. மீடியம் ஸ்கோரை எதிர்பார்த்து போகலாம். அண்ட் ரீசன்ட் ஸ்கோர்ஸ்லாம் பாருங்கள். 161க்கு 6 155க்கு 6 167க்கு 6 மூணுலேயுமே 6 விக்கெட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 150க்கு ரேஞ்சில் 2 அதில் ஹை விக்கெட்ஸில் விழுந்திருக்கு. 183 80 180 ரேஞ்சில் 130 ரேஞ்சில் 177 ரேஞ்சில் ரொம்ப ரேராக தான் 150 பிலோ வந்திருக்கு. மீடியம் ஸ்கோர்ஸை நிறைய எதிர்பார்த்துருக்கோம், நிறைய இருந்திருக்கு. வின்னிங் பேஸில் ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் ஹோம் அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்களான்னா அந்தளவுக்குலாம் இல்லைன்னு சொல்லலாம். ஓகே, கண்டிப்பாக வந்து அவங்க ஓவராலாக ஒரு ரிசல்ட் கொடுக்குறாங்களே அதில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஹை பர்சன்டேஜில் தான் வின் பண்ணியிருக்காங்க. அந்த அட்வான்டேஜ் இன்றைக்குமே எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் கொஞ்சம் சொதப்புறதுனால குறிப்பாக அவங்களோட கேப்டன் சரியாக விளையாடலை அண்ட் விளையாண்டதுக்கான வாய்ப்பும் குறைவாக இருக்குது அப்படின்ற பேஸில் யோசிக்கும்போது ஹோபர்ட் ஹரிக்கன்ஸு இந்த போட்டியில் அவங்களோட கேப்டன் எல்லிஸ் உள்ள வர மாதிரி இருந்தால் பீட்டர் ஹட்சோக்லூ வழிவிடுற மாதிரி இருக்கும். ஹட்சோக்லூ சொல்ல போனால் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸோட அந்த டாப் ஆர்டர் எல்லாருமே டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க. அந்த வகையில் பீட்டர் ஹட்சோக்லூ தொடரலாம் அப்படின்னு யோசிக்கணும். பட் எல்லிஸ் வந்தால் வேறு வழியே கிடையாது, அவர் வழி விட்டே ஆகணும். பார்க்கலாம். வேட் அண்ட் ஓவன் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓவனை பொறுத்த வரைக்கும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல டாப் ஆர்டரில், ஆனால் இது வரைக்கும் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. வேடை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸு பட் சக்ஸஸ் பண்ணலை. ஹோப்பை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பிளேயர். நமக்கு ஹோப் கொடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. ஒரு சில நேரங்களில் ஓகே விளையாடுற, ஒரு சில நேரங்களில் டவுன் ஆகிடுறாரு. பென் மேக்டர்மட் விக்கெட் கீப்பராக டாப்பில் இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் பென் மேக்டர்மட் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரா அப்படிங்கிறது இப்போ கேள்வியாக இருக்குது. எல்லிஸ் வரும்போது பென் மேக்டர்மட்டுக்கு தான் கொடுக்குறாரு. பட் மேத்யூவேர்டு தொடர்ந்து விளையாடுவார் இதுக்கப்புறம் அப்படிங்கிற ஃபீல் இருக்குது. அப்படி இருந்தால் இங்கே விக்கெட் கீப்பராக மேத்யூவேர்டு இருக்கலாம். போன போட்டியில் அவர் தான் இருந்தார். நிகில் சௌத்ரி நல்ல போலிங், சில நேரங்களில் லெக் பிரேக்கும் வீசுகிறார். ஆஃப் பிரேக்கு அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட்டாக இருந்தால் கூட லெக் பிரேக் வீசுகிறாரு. நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி இருக்குது, பயங்கர ஹிட்டிங் அப்படிங்கிறது நம்ம பார்த்த ஒரு விஷயந்தான். டிம் டேவிட் ஃபினிஷராக இருக்கார், சூப்பரான ஃபினிஷர். இந்த சீசனில் ஒரு சில இடங்களில் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. கிறிஸ் ஜோர்டான், எல்லிஸு, மெரிட்டு, ஸ்டான்லேக்கு அண்ட் சலாம்கில் இந்த டீமோட பவுலர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பவுலிங் பேஸில் ஜோர்டான் கொஞ்சம் ரன்ஸுக்கு போவார் அண்ட் எல்லிஸும் ரன்ஸுக்கு போவார். மெரிட் ஓரளவு கண்ட்ரோலில் வீசுவார். சில நேரங்கள் அது எக்ஸ்ட்ரா பேஸ் ரன்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸ்டான்லேக்கு பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் ரொம்பவே கண்ட்ரோலாக வீசுகிறாரு. சலாம்கிலோட பவுலிங் டீசெண்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. சில நேரங்களில் தேவைப்பட்டால் நிகில் சௌத்ரியோட பவுலிங் இருக்கும். அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸு மேத்யூ சாட் டோ ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தளவுக்கு ரெக்கவர்டுன்னு தரல, பார்க்கணும். ஆன் டைமில் இருக்காரான்னு பார்த்துங்க. மோஸ்ட் ப்ராப்ளி அவருக்கான வாய்ப்பு குறைவாக தான் பார்க்குறேன். பட் ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸ்குவாடோட ட்ராவல் பண்ணுறதுக்காக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். டாச்சி சாட் கிறிஸ்லின்னு
ஓப்பன் பண்ணுவாங்க. டாஸியை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் நல்லா விளையாண்டுட்டு இருக்கார், ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ட் இருக்குது. லின்னை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக ஃபெயிலியர். ஆனால் போன போட்டியில் வேறு லெவல் பண்ணார், எதிர்பார்க்கவே இல்லை அந்த ஒரு இன்னிங்ஸ் வரும் அப்படின்ட்டு. நல்லா பண்ணியிருக்காரு, பார்க்கலாம் அது கண்டினியூ ஆகுமா அப்படின்ட்டு. இதுதான் கிறிஸ்லின் அப்படின்னு முன்னாடி பார்த்துருக்கோம். இந்த 3 வருஷம் அப்படிங்கிற ரேஞ்சில் லின் அப்படி பார்க்கல. அந்த இடத்துல தான் ஒரு பயம் வருது, தொடர்ந்து அவர் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற இடத்துலையும், கேப்டன் அப்படின்னு மாதிரிலாம் யோசிக்கிற இடத்துலையும். பெஸ்லி, வெதரால்டு இங்கே இறங்கினாங்க. பெஸ்லி இந்த இடத்துல இறங்குவார் ஒரு கேள்வி இருக்குது. போன போட்டி பொறுத்த வரைக்கும் ஹை எண்டில் ஸ்கோர் முடிஞ்சதுனால பெஸ்லியை வச்சு முன்னாடி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் வெதரால்டு, ஒலிபோப், ரோஸு, ஓவர்டன் அண்ட் அதுக்கப்புறம் பெஸ்லி, இல்லை ஓவர்டனுக்கு முன்னாடி பெஸ்லி அப்படி கூட யோசிக்கலாம். அதை பார்க்கணும். வெதரால்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி பிளேயர், ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார். பட் கன்சிஸ்டன்ட் இருக்கா அப்படின்னா அந்த ஃபார்ம் பேஸில் அந்த 30-40 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்க முடிகிற அளவுக்கு பெரிய இன்னிங்ஸாக பில்ட் பண்ண முடியல ரீசெண்டாக. ஒலிபோப்பு, ரோஸு இவங்கெல்லாம் ஸ்டெபிலிட்டி மிடில் ஆர்டரில் ஓரளவுக்கு நல்லா பண்ண முடியும். பட் அடிலைடு செலெக்ஷனில் ஒலிபோப்போட செலெக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமான செலெக்ஷன். நிறைய நேரங்களில் அந்த ஹிட்டிங் பேஸில் ஸ்கொயரில் கிளியர் பண்ணக்கூடிய பிளேயர்ஸை தான் எடுப்பாங்க மிடில். அது அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அந்த இடத்துல ஒலிபோப்பு, அலெக்ஸ் ரோஸ்லாம் எடுத்தது கொஞ்சம் பார்க்குற ஒரு விஷயமாக தான் இருக்குது. ரோஸ் பாசிபிளி கேப்டனாக இருக்கலாம் இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும். ஜேமி ஓவர்டன் குவாலிட்டி ஆல்ரவுண்டர், செம்மையான ஹிட்டிங்கை ஷோ பண்ணுறாரு. பவர்ஃபுல் ஹேண்ட்ஸு பவர்ஃபுல்லாக போகுது. ஹென்ரி தாண்டனோட விக்கெட் டேக்கிங் சூப்பராக இருக்குது. லக் பேஸில் இருக்கோ அப்படிங்கிற ஃபீலும் இருக்குது. நிறைய நேரங்கள் அந்த விக்கெட் டேக்கிங் லக் அவருக்கு இருக்குது. ஓரளவுக்கு குவாலிட்டி கொடுக்க முடியுது. அண்ட் ஃபீல்டிங் செட்டப்புக்கு தகுந்த மாதிரி பவுல் பண்ண முடியுது. பிரெண்டன் டக்கெட்டு நல்ல பவுலர். பாய்ஸ் அண்ட் லாய்டு போப் கூட சப்போர்ட்டிங்கில் இருக்கிற ஸ்பின்னர்ஸு நல்லா பண்ணுறாங்க, கண்ட்ரோலாக வீசுகிறாங்க. ரெண்டு டீம் பார்க்கும்போது பவுலிங்கில் ஓரளவுக்கு ஓகேவாக பார்க்குறோம், ரொம்பவே நல்லா இருக்காங்க. பேட்டிங் பேஸில் பார்க்கும்போது அந்த இன்னிங்ஸ் பில்டர் அப்படிங்கிற இடத்துல சாய் ஹோப் கண்டிப்பாக இருக்கார். ஆனால் அவர் பண்ணுற அந்த ஃபார்மேட்டில் அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்ட் இல்லை, அந்த ஃபார்மேட்டுக்கு பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லலாம். மாத்தியோட பொறுத்த வரைக்கும் முன்னாடி பண்ணியிருக்காரு. இந்த ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இப்போதைக்கு இடிக்குது. பட் ஃபிட்னஸ் பேஸில் நல்லா இருக்கார், நல்லா விளையாட முடியும் அப்படின்ற அந்த இடத்துலையும் கீப்பிங் அவர் தான் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற இடத்துலையும் கொஞ்சம் வரலாம். அண்ட் ஓவனை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் ஏற்கனவே ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாரு. இருந்தாலும் அந்த கன்சிஸ்டன்ட் இருக்குமா, அகெயின்ஸ்ட்டு தேர்ன்டன் என்ன மாதிரி விஷயத்த பண்ணுவார். ஒருவேளை மாத்திசாட் ஏர்லி ஓவர் வீசுனா அந்த இடத்துல மிச்சல் ஓவன் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி விஷயங்கள் இங்கே கேள்வியை எழுப்புது, பார்க்கலாம். நிக்கில் சௌத்ரி, மெக்டர்மெட் மிடில் இவங்க ஸ்டெபிலிட்டி கொடுத்து பெரிய இன்னிங்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் மெக்டர்மெட் அந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியும். பட் ரீசெண்டாக எவ்வளோ தூரம் பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்டால் இல்லைன்னு சொல்லணும். மாடர்ன் டே கிரிக்கெட்டில் குயிக்காக ஆடணும்னு நினைக்கிறாங்க. ஆஸ்திரேலியன் கண்டிஷனில் சில நேரங்களில் அந்த குயிக்கான விஷயம் கிளிக் ஆகும். நிறைய நேரங்களில் இந்த 30 அந்த ரேஞ்சில் ஸ்கோர் பண்ணி முடிஞ்சிடுறாங்க. அண்ட் ஓவராலாக அந்த ஸ்கோர் ஸ்ப்ரெட் ஆகுது. தேவையான ஸ்கோர் வந்துடுது. அந்த பேட்டிங் டெப்த் அதை பேஸ் பண்ணி தான் யோசிக்கிறாங்க. ஆல்ரவுண்டர்ஸ் அந்த பேஸ் பண்ணி தான் யோசிக்கிறாங்க. இந்த ஜோர்டான், டிம் டேவிட் இவங்களும் பேக் எண்டில் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்க. எல்லிஸ் கூட இந்த சீரியஸோட முதல் போட்டியில் நல்லா விளாண்டு பேட்டிங்கில் ஷோ பண்ணார், அதை பார்க்குறோம். அண்ட் இங்கே ஸ்ட்ரைக்கர்ஸ்னு பார்க்கும்போது டாஸிசாட் அந்த ஒரு விஷயத்தை பண்ண முடியும். ஓரளவுக்கு ரீசெண்டாக அந்த பில்டிங் இன்னிங்ஸ் பில்ட் அப்படிங்கிறது கொடுக்குற ஒரு வேளை மாத்திசாட் இருந்தால் அந்த ஒரு விஷயத்தை அவராலையும் பண்ண முடியும். லின் போன போட்டியில் வந்தார். ஸோ அந்த பேஸில் அவரை கொஞ்சம் யோசிக்கலாம். வெதரால்டு முன்னளவுக்கு இல்லை, ஓகே ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு 30-40 யோசிக்கிற அளவுக்கு பெருசாக எடுத்துகிட்டு வருவார் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் யோசிக்க முடியும். ஒலிபோப் ஒருவேளை மேலே இறங்குனா அந்த இன்னிங்ஸை பில்ட் பண்ணி எது எடுத்துகிட்டு வந்து பின்னாடி கொஞ்சம் ஸ்கோர் பண்ணலாம். பட் அவருமே அந்த அளவுக்கு T20 பெஸ்ட்டாக இல்லை. T20 ஃபார்மேட்டுக்கு கன்சிஸ்டண்ட்டாக அவருக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. அதையுமே பார்க்கணும். அந்த பேஸில் பார்க்கும்போது பேட்டர் சைடு யோசிக்கிறப்ப மாத்தியோட இன்னிங்ஸை பில்ட் பண்ணுவார், டார்ச்சர் இன்னிங்ஸை பில்ட் பண்ணுவார்னு யோசிக்கிற அளவுக்கு மற்ற யாரையும் யோசிக்க முடியல. மிச்சோன்னு ஏற்கனவே பண்ணியிருக்கனால அவர் கொஞ்சம் யோசிக்கலாம். மற்ற யாரையுமே பெருசாக யோசிக்க முடியல. அதனால் அவங்க சைடு தான் நம்ம யோசிக்கணும். கிராண்ட் லீக் கேப்டனாக யோசிக்கணும்னா இவங்களை தான் நம்ம யோசிக்கணும். நேரத்தில் பவுலிங் பேஸில் கண்டிப்பாக யோசிக்கலாம். ஏன்னா ஜோர்டான், எல்லிஸ்லாம் சடனாக விக்கெட்ஸை கொத்த எடுத்துவாங்க. மெரடி இந்த பர்டிகுலர் கிரௌண்டில் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. அந்த பேஸில் கொஞ்சம் யோசிக்கலாம். ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிற சில இடங்களில் ஸ்டான்லேக்கு, சலாம் கில் இவங்களெல்லாம் பிக் பண்ணலாம். ஸோ அண்ட் இங்கே இது பக்கம் யோசிக்கும் போது ஜேமி ஓவர்டன் ஆப்வியஸாக பயங்கர ஹிட்டிங்கில் இருக்கிற எண்ட் ஓவரில் வீசுறதுனால அவருமே கொஞ்சம் கன்சிடரபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. தேர்ன்டன், டக்கெட்டு, பாய்ஸு, லாய்டு போவாங்கலாம் மோஸ்ட்லி அவங்களோட கோட்டா வீசுகிறாங்க. ஸோ அதை பார்க்குறோம். அண்ட் இதில் இனிஷியல் ஓவர்னு பார்க்கும்போது டக்கெட், தேர்ன்டன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கே நியூ பாலில் வேர்ட் அண்ட் ஓவன் இவங்க வச்சு மேனேஜ் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் பிக் பண்ணுற மாதிரி இருந்தால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம மிஸ் பண்ணுறதா அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் தேர்ன்டன் எண்டோரில் இருக்கனால மோஸ்ட்லி எடுத்துக்கிறது ஓகே. அண்ட் மோஸ்ட்லி அவர் வந்து விக்கெட் டேக்கிங்குள்ளே இருக்கிறதுனால கன்சிடரபிள். அண்ட் ஸ்மால் லீக் பேஸில் அவரை எடுத்துகிட்டே ஆகணும். சில நேரம் மிஸ் பண்ணணும்னா ஓவன் வேட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேர்த்தையும் பிக் பண்ணிட்டு டக்கெட் அண்ட் தேர்ன்டனை மிஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பேக் எண்டில் ஒரு விக்கெட் மட்டும் எடுத்துட்டாங்கன்னா ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஓரளவுக்கு அவங்கள அவாய்ட் பண்ணுறது பெட்டருங்கிற மாதிரி ஆங்கிள் யோசிக்கலாம். அப்படி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மிடில் பேஸில் பாய்ஸ் அண்ட் போப்பு
பவுல் பண்ணுறாங்க. சில நேரங்களில் அந்த பவர் சர்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கனால ஸ்பின்னர்ஸை மிடில் கொண்டு வரது அவ்வளோ ஈஸியாக இல்லை. முன்னாடி ஸ்ட்ரைக்கர்ஸ் அதை ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணாங்க. இப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கு காரணம் பவர் சர்ச் எடுக்கிறாங்க 10 ஓவர் 11 ஓவர் 12 ஓவர் இந்த ரேஞ்சில் எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அப்போ அங்கே ஸ்பின்னர்ஸை வீச வைக்க முடியாது. ஸோ அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மோஸ்ட்லி பவர் சர்ச்சில் பேசஸ் வராங்க, இம்பார்ட்டன்ட் பேசஸ் வராங்க. அப்போ லேட்டர் பேஸில் லாய்டு போப் வந்து கம்ரான் பாய்ஸ் ஒரு சில ஓவர் வீசுகிறாங்க, அங்கே அடி வாங்குறாங்க, செம்ம அடி வாங்குறோம். ஒரு மேட்ச்சில் பாய்ஸ் அடி வாங்கினது பார்த்தோம். ஒரு போட்டியில் லாய்டு போப்பால் ஸ்ட்ரைக்கர்ஸ் தோத்தாங்க அப்படிங்கிற அந்த நிலைமையுமே இருந்தது. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு அந்த பேசஸ் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அது மேனேஜபிள். பட் எண்ட் ஓவர் கொஞ்சம் முன்னாடியே முடிக்க முடியாமல் கடைசியில் ஒரு ஃபீல்டரை உள்ள வச்சு போட வேண்டிய நிலைமை ஹரிக்கன்ஸுக்கு அடிக்கடி வருது. அதுக்கு காரணம் ஸ்பின்னர்ஸை நிறைய பயன்படுத்துறதில்ல. அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு நிக்கில் சௌத்ரியோட போலிங் இருந்துக்கிட்டு இருக்கு. நியூ பாலை மெரிடிட் அண்ட் ஸ்டான்லாக் தான் எடுத்துக்கிறாங்க. மிடில் பேஸில் எல்லிஸ் அண்ட் ஜோர்டான் வீசுகிறாங்க. ஸோ அப்போ எந்தெந்த போலர்ஸ் எங்கெங்கே யார் யாருக்கு வீசுகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். சைடு பாசிபிளாக ஃபுல் கோட்டா எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். மோஸ்ட்லி இப்படி தான் எதிர்பார்க்குறோம். பட் நிக்கில் சௌத்ரி பவுல் பண்ணுறாரு அப்போ யாரோட ஓவர் குறையும் அதை பார்க்கணும். அண்ட் எல்லிஸோட ஓவர் பாசிபிளாக முழுமையாக இருக்கும். ஜோர்டானோட ஓவர்ஸும் முழுமையாக இருக்கும். மெரிடிட்டு சான்லேக்கு சலாம்கிலோட ஓவர் ஒன்று குறைச்சிட்டு சௌத்ரிக்கான ஓவர்ஸ் நிறையா கொடுக்கலாம். அதை பார்க்கணும். சில நேரங்களில் அவர் நல்லா பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை ஆஃப் பிரேக் லெக் பிரேக் ரெண்டுமே வீசுறாருனால ப்ராப்ளம் இல்லாமல் எங்கே வேணாலும் கொடுக்கலாம். எல்லிஸ் மெரிடிட் எண்ட் ஓவரில் வீசுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். எல்லிஸ் வந்தார். மோஸ்ட்லி எல்லிஸ் வந்துடுவார், பிரச்சனை இல்லை. அப்படி தான் இருக்கும். இந்த சைடு பவுலிங் ஆப்ஷன் பார்க்கும்போது பேஸ்லி போன போட்டியில் ஒரு ஓவர் 2 ஓவர் வீசுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஓவர் அவருக்கு கிடைக்கலாம். ஓவர் டன் மோஸ்ட்லி அவங்களோட முழுமையான கோட்டா வீசுகிறாங்க. பாய்ஸ் அண்ட் லாய்டு போப் ஸ்பின்னர் பேஸில் அவங்களும் முழுமையாக எடுத்துக்கிறாங்க. டக்கெட்டோட ஓவர் கொஞ்சம் குறையலாம். மாத்தி ஷாட் வந்தால் என்ன மாதிரி ஓவர் குறைப்பாங்க, அதில் டக்கெட்டோட ஓவர் இருக்குமானே ஒரு டவுட் வருது. மேபி ஒரு பேட்டர் சைடு கொஞ்சம் மூவ் பண்ணலாம். ஜேமி ஓவர்டன் தாண்டன் பாய்ஸ் அண்ட் லாய்டு போப் தான் முழுமையாக வீசுகிறாங்க. அதில் ஜேமி ஓவர்டன் ஹென்ரி தாண்டன் தான் எண்ட் ஓவரில் வீசுகிறாங்க. ரெண்டு டீம் ஹெட் டு ஹெட்னு பார்க்கும்போது ஸ்ட்ரைக்கர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க. 14-9 அப்படிங்கிற ரேஞ்சில் ஸ்ட்ரைக்கர்ஸோட அந்த அட்வான்டேஜ் இருந்திருக்கு. அண்ட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜ் 191. ஹரிக்கன்ஸ் எப்பயுமே அந்த ஸ்கோர் ஹையாக இருக்கும்போது காலி பண்ணியிருக்காங்க. அதே அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸும் ஹையாக இருக்கும்போது தான் காலி பண்ணியிருக்காங்க. அதே ரெண்டு டீம்லேயும் ஏன் அப்படி இருந்திருக்கு அதை கொஞ்சம் சின்னதாக யோசிச்சு போனோன்னா, பெலரியோவிலும் நல்ல கிரவுண்டு பேட்டிங்க்கு ஃபேவராக இருந்திருக்கு. ஸ்ட்ரைக்கர்ஸ் ஹரிக்கன்ஸ் வரும்போது எப்பயுமே ஹை ஸ்கோராகவே போயிருந்திருக்கு. அதை பார்க்கணும். அதே அடிலைடில் போனாலும் அங்கேயுமே அந்த ஓவரில் ஸ்கோர் பேஸில் நிறைய தான் வரும். அங்கேயுமே நல்ல ஸ்கோர் தான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த பேட் ஃபஸ்ட்டு பவுல் ஃபஸ்ட் ரெண்டுலேயுமே ஆவரேஜ் ரொம்ப ஹையாக இருந்திருக்கு. 191ங்கிறது ரொம்பவே பெரிய ஆவரேஜ். அது மாதிரி 185ங்கிறது ஹை ஆவரேஜ். பேட் ஃபஸ்ட்டு அது ஹை ஸ்கோர் வரும்போது ஆப்போனன்ட் டீம் தோக்குறாங்க. ஆனால் சேஸ் பண்ணும்போது கூட 164 162 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அப்படிங்கும்போது இது ரெண்டு டீம் மோதும்போது பயங்கரமாக ஸ்கோர்ஸ் வந்திருக்கு அப்படி தான் நம்ம சொல்லணும். ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் ரீசெண்டாக ஜெயிச்சிட்டே வராங்க. ஒரு போட்டி முதல்ல தோத்தாங்க, அடுத்தடுத்த போட்டியில் இப்போ ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் ஓவராலாக கடைசி 5 போட்டியில் 4 போட்டி ஜெயிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. போன போட்டியில் ஜெயிச்சதெல்லாம் ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் எடுத்துக்கலாம். கடந்த 10 போட்டியில் இந்த ரெண்டு டீம் இடையிலன்னு பார்க்கும்போது ஸ்கோர்ஸை பாருங்கள். ஸோ ஹையர் எண்ட்லேயே இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் அந்த ஆவரேஜுக்கான ஒரே ஒரு போட்டியில் மட்டும் 126க்கு ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் காலியாக இருக்காங்க. அது 2022 அங்கே கொஞ்சம் டவுனில் இருந்தாங்க அந்த பேஸில் தான். அண்ட் மற்றபடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பேஸில் நல்லாவே வந்திருக்கு இந்த ரெண்டு டீம் விளையாடும் போது. டாப் 14 என்னோட மைண்டில் மாத்திவேட் விக்கெட் கீப்பிங் பண்ணவர், அதனால் கொஞ்சம் கன்சிடரபிள். பாசிபிளாக நான் கேப்டன் அப்படிங்கிற ரேஞ்சில் கூட யோசிச்சு வச்சுருக்கேன் கிராண்ட் லீக்குக்கு. டாச்சி சாட்டு டீசன்ட் சாய்ஸு, இவருமே டீசன்ட் கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு தான் பார்க்குறேன். நான் பவுலிங் பேஸில் சின்னதாக வரலாம், ரொம்ப ரேராக தான் பார்க்குறேன் ஒரு இடத்துல. அண்ட் மிச்சல் ஓவனு பாசிபிளாக ஓகே ஒரு பிக்கு. டாப் ஆர்டரில் டீசெண்டாக விளையாடுறாரு. கிறிஸ்லின் போன போட்டியில் விளையாண்டதில் ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் எடுத்துக்கலாம். மேபி கேச்சிங் பொசிஷன் இந்த மாதிரி இடத்துல யோசிக்கணும். பட் ஸ்டில் அந்த அளவுக்கு ஒரு கேச்சிங் பொசிஷன் நிறுத்ததில்லை. ஜென்ரலாக அவரோட பொசிஷன் கேச்சிங் பொசிஷன் தான். பட் மைக் மாட்டிட்டு பேசிகிட்டு இருக்கிறதுனால மோஸ்ட்லி மிட் விக்கெட், ஷார்ட் விக்கெட்டு இந்த மாதிரி இடத்துல நின்றுறாரு. அவ்வளோவா ஒரு கேட்ச் போகிறதில்ல. அதேமாதிரி நம்ம பார்க்குறோம். டென் மேக்டர்மெட்டு, சௌத்ரி, ஜோர்டான் இவங்கெல்லாம் பாசிபிளாக நல்லா பேட் பண்ணுவாங்க. ஆனால் அதில் சௌத்ரி அண்ட் ஜோர்டான் பவுலிங் வர்றாங்க. ஸோ அதை கன்சிடரபிள். ஜேமி ஓவர்டன், எல்லிஸு, தாண்டனு, மெரிடிட்டு, டக்கெட்டு, ஸ்டான்லேக் அண்ட் லாய்டு போப் இவங்க எல்லாருமே 4 ஓவர் முழுமையாக வீசுறதுக்கான வாய்ப்போடு இருக்காங்க. அதில் ஓவர்டனோட ஹிட்டிங் நல்லா தெரியும். எல்லிஸ் எண்ட் ஓவரில் வீசுகிற, தாண்டன் மெரிடிட்டு எண்ட் ஓவரில் இருப்பாங்க. டக்கெட் நியூ பாலில் மேபி ஸ்விங் கிடச்சுன்னா பெஸ்ட்டாக பண்ணலாம். பில்லி ஸ்டான்லேக் சில நேரங்களில் எண்ட் ஓவரில் வீசுகிறாரு. அண்ட் இவரெல்லாம் ஒரு கிளிக் பேஸில் யோசிக்கலாம்.
லாய்டு பாப்போட விக்கெட் டேக்கிங் டீசெண்டாக இருந்துக்கிட்டு இருக்கு. பிக் பேஸில் மாற்றி வேட ரொம்ப குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. விக்கெட் கீப்பராக அவர் இருக்கிற பட்சத்தில் ஒரு டீசென்ட் சாய்ஸ், இன்னிங்ஸை பில்ட் பண்ண முடியும். குறிப்பாக ஹோபர்ட்டில் அவரோட நம்பர் நல்லா இருந்திருக்கு. வெதரால்டு நல்ல சாய்ஸு. கம்ரான் பாய்ஸு குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் மற்ற பவுலர்ஸுக்கு இடையில பாய்ஸை கொஞ்சம் மாற்றி பிக் பண்ணோன்னா கிளிக்காக வாய்ப்பு இருக்குது. பில்லி ஸ்டான்லேக்கும் அந்த இடத்துல தான் நான் வைப்பேன். கேப்டன் வைஸ் கேப்டன் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்குன்னு பார்த்தா ஜோர்டானு, ஜேமி ஓவர்டன், ஹென்ரி தாண்டன் ஒருவேளை மாற்றி ஷாட் வந்தால் அவர் சைடு அதிகமாக போவாங்க, அது இல்லைன்னு சொல்ல. தாண்டனை கூட அதிகமாக பிக் பண்ணியிருக்காங்க. நான் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது கன்சிஸ்டண்டாக அவர்கிட்ட இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயம். பட் ரிஸ்க்கான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன் இந்த பர்டிகுலர் கிரவுண்டுக்கு. ஆல்ரவுண்டர் பேஸில் யோசிக்கிறது ஓகே, அதே பேட்டிங் ஆல்ரவுண்டர் இருந்தால் யோசிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் பவுலிங் பேஸில் யோசிக்கிறது இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நிறைய நேரங்களில் டவுனாக தான் நம்ம ஆயிருக்கோம். மாற்றி வேர்டு, டார்ச்சி சாட் அண்ட் நிக்கில் சௌத்ரியை கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். ஆப்வியஸாக அவங்க 2 பேர்த்த பற்றி சொன்னேன். இன்னிங்ஸை பில்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி இருக்குது. சௌத்ரியை பொறுத்த வரைக்கும் பாசிபிளாக பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில், சேஃப் ஆங்கிளில் யோசிக்கலாம். டீம் பாருங்கள், மாற்றி வேர்டு அண்ட் டார்ச்சி சாட்டுக்கு இடையில கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன். மாற்றி வேர்டு க்ளோ ஒர்க் பண்ணால் அது கொஞ்சம் நல்ல சாய்ஸு, அது பார்க்கலாம். நான் டைமில் அப்படி ஒரு டிசிஷனுக்கெல்லாம் வர முடியாது. ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா ஆப்வியஸாக மாற்றி வேர்டு நல்ல சாய்ஸ். அதே மாதிரி ஷார்ட்டும் இன்னொரு பக்கம் நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். டார்ச் ஷாட்டு அந்த இடத்துல ஓரளவு நல்ல பேட்டிங் ட்ராக் அப்படின்னாலும் ஒரு பேட்டர் சைடு கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படின்றது ட்ரை பண்ணலாம். பேட்டிங் பேஸில் ஒரு யூனிட்டை செட் பண்ணி அப்படி ஒரு டீமை செட் பண்ணலாம். ஒரு சில பவுலர்ஸை மட்டும் பிக் பண்ணிவிட்டு எண்ட் ஓவர்ஸில், மோஸ்ட்லி ஹோபர்ட்டில் எண்ட் ஓவர் பவுலிங் விக்கெட் எடுப்பாங்க அப்படின்லாம் போக முடியாது. அப்பப்போ அங்கங்கே எப்போயாவது விக்கெட் விழுவோம் அப்படிங்கிற அந்த பேஸில் தான் நம்ம யோசிச்சு ஆகணும். ஸோ அண்டு ஆப்போனண்ட்டில் யார் இருக்கா, பவுலிங் பேஸில் மிடில் யார் வீசோ, ஓப்பன் யார் வீசோ அதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அண்ட் ஆப்போனண்ட்டில் யார் வீக்காக இருக்கா அந்த மாதிரி ஆங்கிளில் யோசித்து கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். பட் 2 டீம்ஸ்லேயும் பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏன் வந்து அந்த டிஸ்கஷனுக்கு வந்தேன் அப்படின்னா, இங்கே பெரிய ஹிட்டிங் பேஸில் இன்னிங்ஸை பில்ட் பண்ணுற பேஸில் பேட்டர்ஸ் குறைவாக இருக்காங்க. ஸோ 2 சைடுமே பார்க்கும்போது அந்த ஃபார்ம் கன்சிஸ்டண்ட்டாக இல்லாத பிளேயர்ஸாக இருக்காங்க. எல்லாருமே விளையாடுவாங்க, அது வேறு. பட் இப்போ எவ்வளோ தூரம் ஃபார்மில் இருக்காங்க அந்த பேஸில் யோசிக்கும்போது குறைவாக இருக்கனால பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் ஜேமி ஓவர்டன், கிறிஸ் ஜோர்டான் இந்த மாதிரி பிளேயர்ஸை கேப்டன் வைஸ் கேப்டன் நான் ட்ரை பண்ணுறது கொஞ்சம் நல்ல சாய்ஸாகவே பார்க்குறேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.